அம்மா ஒரு குலவ பொன்னானே மணி குலவ அம்மா மணி குலவ பிரியாணி சாப்பிட்ட பிறகு எப்படி குலை வரும்னு அவ காளியம்மா வந்து பிறந்த போது அவ வாக்கு சொன்னா தப்பாது அது தப்பாது காளி வரம் கொடுத்தா பொய்யாது தேவியவா அடிப்பிச்ச
அடிவாளம் மனமிறங்கி காளியம்மா காளியம்மா ஏப்பில கையிலெடுத்து ஓட்டமுத்து எனக்கு வாழா ஓட்டமுத்து இறக்கி எல்லோ முத்து போட்டு முத்திறக்கி முக்கண்ணையிடம் மதியில ஆக்குவன அழிக்கு வரும் 1008 வரும் வெல்லும் மரம் ஓடி வரங்கள் வாங்கி கைலாச மலை கடந்து கனகசங்கிலி வருவதம்மா எடுப்பாரு வைப்பாரு ஏரைகள்லாம் ஒரு சுனையா விட்டு நாடு கடலை விட்டு ஏங்க போக நாடு விட்டு சீர்காழி சிதம்பரமோ தென்மேற்கு அண்ணாமலை மாயவரம் கும்பகோணம் திருக்கடையூர் பாதையாக மதுரை வழியாக திருமங்கலம் பாதை கூடி புரிந்த நின்று ஆட வேணும் தென்றெழுந்த வேலுகின்ற தென்காசி மாவட்டத்தில் உச்சாலம் தன்னடியில அவ அருவிக்கர நீராடு உச்சால நாதரையும் உடல்வாய்மொழி அம்மாளையும் கண்டு வல்ல நான் வணங்கி திருத்தங்கள் காளியம்மா உச்சாலம் தன்னை விட்டு தென்காசி தன்னடியில ராஜ கோபுரத்தில் விசாலாட்சி உலகம்மா காசி விஸ்வநாதரையும் கண்டு வல்ல நான் வணங்கி தென்காசி தன்னை விட்டு எங்க போவோம் என்று தாயான காளியம்மா சங்கரன் கோவிலில தெப்பத்தில நீராடி சங்கரனை நாட அவன கோமதிய நான் வணங்கி அங்கிருந்து பயணமாகி திருவேங்கட பாதையாக திரண்டமல பொய்யான கழுகுமலை அந்த கழுகுமலை கந்தனையும் கழுகாசல மூர்த்தியமும் கண்டு வல்ல நான் வணங்கி அங்கிருந்து பயணமாகி எங்க போவோம் என்று சிவகாசி பாதை கூடி மாறாளை காளியம்மா வெம்பங்கொண்ட வழியாக ஏகப்பட்டு வாராளே நான் எங்க போவோம் என்று சிவகாசி தன்னை விட்டு வடக்கு முகமாகி வருகிற வேளையில திருத்தங்கள் தன்னதியில ஒளிவிருக்க வேணுமென்று ஊருக்கு மத்தியிலே சத்திரியங்குளம் மதியில காளியம்மா நிலைய வாங்கி ஆண்டுக்கு ஒரு முறையும் உணவு போட்டு கொடுப்பாரா அவ நம்பி வந்த மக்களுக்கு காளி நல்வாக்கு சொல்லுவாளா அவ தேடி வந்த மக்களுக்கு என் திருத்தங்கள் காளியம்மா திருவாக்கு சொல்லுவாளா என் நாயாகப்பட்ட காளியம்மா மாரியம்மா முத்தாரம்மா முப்புடாதி அட்டகாளி 8 பேரும் என் நம்பிகை துர்க்கையம்மா காந்தாடி கடக துர்க்கை அக்கினி மாறி அழகு மாறி அழகுடைய முத்துமாரி அக்கா தங்கையர்கள் 8 பேர்களும் எத்தனையோ ஊர் இருக்க அத்தனை நகரத்தையும் கடந்து இந்த திருத்தங்கலமான நகரத்திலே சான்றோர் சத்திரியகுல மக்களிடத்திலே நிலையத்தை வாங்கி போக்குவரத்து மக்களுக்கு காவலாகவும் அமர்ந்து கொண்டு ஆண்டுக்கு ஒரு முறை அம்மாளுக்கு கொடை ஓட்டு கொடுக்க நம்பி வந்த மக்களுக்கெல்லாம் நல்வாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து தேடி வந்த மக்களுக்கு திருவாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து இந்த திருத்தங்கள் வாழும் மக்களையும் அம்மாளையும் தேடி வந்து வணங்கக்கூடிய பக்தர்களையும் மக்களை எல்லாம் அம்மா ஒரு பயிராக வளர செய்து மக்கள் ஒரு பயிராக என் காளியம்மா ஒரு வேலையாக என்றென்றைக்கு